தந்தை, மைந்தன், தூய ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே ஆண்டவரே உம்மை காணும்படியான பாக்கியத்தை அருமையான பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நீர் தந்திருக்கின்றீர். கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் கிறிஸ்மஸ் கால நிலைகளிலே உங்களை நான் வாழ்த்தி, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமைந்திட தேவன் தாமே உங்களுக்கு உதவி புரிவாராக. இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அருமையான என் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ராஜாவாக பிறக்கக்கூடியவர், ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு ராஜாவாக அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவருடைய பிறப்பே ஒரு அதிசயமான ஒரு பிறப்பு. அவருடைய பிறப்பே ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு. அவருடைய பிறப்பே மக்களை ரட்சிக்கும்படியான ஒரு பிறப்பு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் என் அன்பு பிள்ளைகளே, அவர் பிறக்க வேண்டிய இடம் ஒரு பெரிய ராஜ அரண்மனையிலே, ஆனால் அவர் பிறந்த இடமோ ஒரு மாட்டு தொழுவத்திலே. வித்தியாசமாக பிறந்தார் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் ராஜாவாக பிறந்தார். ஆளுமையை அவர் வைத்திருந்தார். இந்த உலகத்தையே அவர் அடக்கக்கூடிய ஒரு பலத்தையும் சக்தியையும் ஞானத்தையும் பரிசுத்தாவின் கிருபையும் அவர் வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்ல நடந்தது, அவர் கட்டளையிட எல்லாம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? இன்றைக்கும் கூட நமக்கு அநேகருடைய வாழ்வில் ஒரு பெரிய கேள்வி, அந்த யூதருக்காக அல்லது நமக்காக பிறந்தார ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? அவரை நான் காண முடியுமா? அவரை நான் காண முடியுமா? கிறிஸ்து பிறப்பின் இந்த நல்ல நாளிலே அன்று 3 வேத சாஸ்திரிகள், ஞான சாஸ்திரிகள், நட்சத்திரங்களை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் தேடி சென்ற இடம் ஏரோதுவின் வீட்டிற்கு. அங்கே சென்று அவர்கள் பார்த்த இடம் என்ன? ஒரு தவறான இடம். அங்கே சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று சொல்லி அவர்கள் தேடுகின்றார்கள். இன்றைக்கும் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய தேடுதல் எங்கே இருக்கின்றது? நாம் எங்கே போய் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கின்றோம்? ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ காண்கின்ற மனிதனிடத்திலே அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனை எப்படி அன்பு கூறுவாய்? என் அன்பு பிள்ளைகளே, நாம் காணும் மனிதர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் காணும் மனிதர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேல் நமக்கு அன்பு, பாசம் நமக்கு வர வேண்டும். அப்படி நாம் பார்க்கும் பொழுதுதான் கடவுளை நாம் காண முடியும். அந்த தேவாதி தேவனை நாம் பார்க்க முடியும். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மை நேசித்தபடியினால்தான் அந்த வான் உலகத்தை விட்டு இந்த பூ உலகத்திற்கு வந்து நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில தாமும் வாழ்ந்து, நம்மை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு ஒரு சான்று வைத்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்து சென்றிருக்கின்றார் அந்த தேவாதி தேவ மைந்தன். மட்டுமல்ல, அங்கேயும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பல பலிகளை நாம் செலுத்துகின்றோம். பலரிடத்திலே போய் நாம் மன்னிப்பு கேட்கின்றோம். ஆனால் அந்த தேவாதி தேவன் தம்மையே அவர் தாழ்த்தி அவர் கொடுத்தார். தன்னையே பலியாக கொடுத்தார். சிலுவை மரத்திலே நமக்காக ரத்தம் சிந்தினார். காரணம் என்ன? அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தேவ மைந்தன் இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக இரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்காக இயேசுவானவர் தம்முடைய இரத்தத்தையே அவர் சிந்தினார். காரணம், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். இன்றும் அதே தேவன்
அவர் செய்த காரியம் என்ன? அந்த சிலுவை மரத்திலே அவர் மரித்த பிற்பாடு, செத்த பிற்பாடு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார். அந்த தேவ மைந்தன் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றும் உயிருள்ளவராய் பரிசுத்த ஆவியாக நாம் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கின்றார். நமக்குள் வாசம் செய்கின்ற ராஜாவாக அவர் இருக்கின்றார். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் அன்பு பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே அந்த இயேசு பிரானின் அன்பை நாம் மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். நாம் காணும் மக்களிடத்திலே அன்பு செலுத்துவோம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு விரும்புகின்ற காரியம். இதற்காக தான் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த சிலுவை மரத்தில் கூட, அந்த கொடிய மரத்தில் பயங்கரமான நிலையில கூட அவர் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் மக்களாகிய நாம் மற்றவர்களை மன்னிக்கத்தக்கதாக ஆண்டவரின் அன்பை பெற்ற மக்களாக நாம் வாழ தேவன் தாமே நமக்கு அருள் செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே ஆண்டவரே உம்முடைய பாதத்தை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றும் கூட எங்களுக்காக பிறந்த ஆண்டவர், நீர் ராஜாவாக பிறந்த ஆண்டவர், நீர் ராஜாவாக வாழ்ந்த ஆண்டவர். ஆம் ஆண்டவரே, அதை நினைவு கூறும் வண்ணமாக இந்த நல்ல நாளிலே மற்றவர்களோடு கூட நாங்கள் உம்முடைய அன்பை பறைசாற்ற தேவன் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய சமூகம் தர்மியான பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி வேண்டிய கிருபைகளை நீர் தந்து நீர் ஆசீர்வதித்து இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே புத்துணர்ச்சி பெற்று மகிழ்ச்சியோடு கூட தங்கள் வாழ்நாளிலே தொடர்ந்து வாழ்வதற்குரிய பாக்கியத்தை ஏற்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். பிதா, குமாரன், தூய ஆவியின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.